புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மாவும் கட்டி காத்து உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலே 2 கோடிக்கு அதிகமான தொண்டர்கள் நிரம்பிய இயக்கமாக மாபெரும் இயக்கமாக விளங்கி வருகிறது. இதில் இளைஞர்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக மக்கள் சந்தித்து திமுகவின் ஆட்சியுடைய சீர்கடை சொல்லி எடப்பாடியார் தலைமையில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 இடங்களிலும் வெல்லும். அம்மாவுடைய 76வது பிறந்தநாள் விழாவிலே இதை நாங்கள் சபதமாக எடுத்திருக்கிறோம். 40 இடங்களில் வென்று கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய கரம் டெல்லியிலே ஓங்கும். தமிழ்நாட்டுடைய நலத்தை கருதி டெல்லியிலே அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடுவார்கள், வெற்றி பெறுவார்கள். அடுத்து நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பிரச்சனை இருக்கு? மின்சார கட்டணம் கூடி இருக்கு, சொத்து வரி கூடி இருக்கு, நிலவரி கூடி இருக்கு, சாலைகள் சரியில்லை, பாலங்கள் சரியில்லை, பழுதுவாக்கவில்லை, வியாபாரிகள் பிரச்சனை, பட்டாசு தொழில் பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனை, உழைப்பாளி பிரச்சனை, தொழிலாளி பிரச்சனை, அரசு ஊழியர் பிரச்சனை, பழைய ஓய்வு திட்டத்துக்காக உண்ணாவிரதம், வெளியே உண்ணாவிரதம், உள்ள உண்ணாவிரதம், உள்ளிருப்பு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீ எதை வச்சு ஓட்டு கேட்குறீங்க? எல்லாத்தையும் சொல்லுவோம், உள்ளதை சொல்லுவோம், நாட்டுக்கு தேவையானதை சொல்லுவோம். அதிமுக ஆட்சியில் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் நாட்டு மக்கள் செய்த நல்ல திட்டங்களை சொல்லுவோம். ஓட்டுக்கு மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ரெட்டலை வெல்லும். அம்மாவுடைய பிறந்தநாள் 76வது பிறந்தநாள் விழாவில் இன்றைக்கு எழுச்சியோடு மக்கள் இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் இன்றைக்கு சிவாஜி பகுதி மட்டுமல்ல, விருதுநகர் மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியெல்லாம் எடப்பாடியுடைய ஆணையேற்று இன்றைக்கு அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள், ஏழைகளுக்கு வேஷ்டி சேலை வழங்குது, பொங்கல் வழங்குவது, கோலப் போட்டி, பெண்களுக்கான கோலப் போட்டி, சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி, கபடி போட்டி, கிரிக்கெட் போட்டி, அதுபோல வெற்றியோட்டலுக்கு பரிசு, இப்படியான திட்டங்களை எல்லாம் அறிவித்து மக்கள் போற்றுகின்ற, வணங்குகின்ற, நேசிக்கின்ற திட்டங்களை நிறைவேற்றுகின்ற ஆட்சியை நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய ஆட்சி வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அற்புதமான ஆட்சி வரப்போகிறது. அதற்கு வெள்ளோட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அதில் 40லும் நாங்கள் வெல்லுவோம். அதிமுக என்றாலே ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கின்ற கட்சி, ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற கட்சி என்ற நிலையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினார். அதையே புரட்சித் தலைவர் அம்மா பின்பற்றினார். இவர்கள் வழியிலே கழக பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து வருகிறார்கள். மேல பந்தல் போட்டு நாங்கள் பந்தல்ல வெயில் இல்லாமல் இருந்து அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்ற தாய்மார்கள் வெயில் நிற்பது அது மனிதாயமான செயல் அல்ல என்ற அடிப்படையில் தான் எல்லா மீட்டிங் மேடையும் ஓபன் மாதிரியா படைச்சிட்டோம். அப்போதுதான் எங்களுக்கும் சுடும். அப்போதுதான் இந்த வெயிலுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். சூரியனுடைய கஷ்டம் நமக்கு தெரிஞ்சால்தான் அதிலிருந்து விடுபடுவதற்கு தேவையான ஆயத்த பணிகளை செய்வோம். ஆகவேத்தான் நாங்களும் பாதுகாப்பாக இருக்கக்கூடாதற்காகத்தான் வெயிலுடைய தாக்கத்தை அனுபவித்து நீங்களும் பாவம் அந்த விசிறியை வீசிக் கொண்டிருக்கிறீர்கள்.